ஒரு அழகான தோட்டம். நிறைந்த மரங்கள், பல்வேறு காய்கறிகள் மற்றும் பழங்கள் வளரும். அங்கு வாழைப்பழம், வாலி, தக்காளி, தமி, உருளைக்கிழங்கு, உளி என்ற 3 நண்பர்கள் இருந்தனர். வாலி மிகவும் மஞ்சள் நிறம், நீளமான தோற்றம் கொண்டவன். தமி அழகான சிவப்பு நிறம், மிருதுவான தோற்றம் கொண்டவள். உளி ஓரளவு பழுப்பு நிறத்தில், தோலில் சிறிய குழிவுகளுடன் இருந்தான். மூவரும் தோட்டத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள் ஒரு பெரிய வாத்து வந்தது. அது எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் பார்த்து கூறியது, "உங்களை எல்லாம் பார்த்தால் சிரிப்பு வருகிறது. யார் பயனுள்ளதாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா?" வாலி, தமி, உளி மூவரும் அதிர்ச்சியடைந்தனர். வாலி, வாழைப்பழம், கூறியது, "நான் பலரின் மிகச்சிறந்த உணவு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என்னை விரும்புகிறார்கள்." தமி, தக்காளி, கூறியது, "நான் மிகவும் சுவையானதான ஒரு காய்கறி. பல உணவுகளில் உபயோகிக்கிறார்கள். எனது சாறு ஆரோக்கியத்திற்கு நல்லது." உளி, உருளைக்கிழங்கு, கூறியது, "நான் எவ்வளவு முக்கியமானவன் தெரியுமா? எல்லா உணவிலும் எனக்கு முக்கியமான இடம் உண்டு. எனக்கு எத்தனை விதமான உணவுகள் இருக்கிறது பாருங்கள்." வாத்து சிரித்துவிட்டு கூறியது, "நீங்கள் மூவரும் உங்கள் தனித்தன்மையை பாராட்டுகிறீர்கள். ஆனால் உண்மையான பலம் என்ன?" அப்போது மூவரும் யோசித்தனர். வாலி, வாழைப்பழம் கூறியது, "நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். ஆனால் நாம் உணவு என்பதால் உலகில் அனைவருக்கும் முக்கியமானவர்களாக இருக்கிறோம்." தமி, தக்காளி கூறியது, "ஆமாம். நம் வண்ணம், வடிவம், பயன்பாடு எல்லாம் வேறுபட்டாலும் நாம் அனைவரும் பயனுள்ளதாக இருக்கிறோம்." உளி, உருளைக்கிழங்கு கூறியது, "நாம் இணைந்தால்தான் உணவுகள் சுவையாக இருக்கும். நண்பர்களாக இணைந்து இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்." வாத்து இதைக் கேட்டவுடன் மகிழ்ச்சியடைந்தது. வாத்து கூறியது, "உண்மையான நட்பு என்பது வேறுபாடுகளைக் கடந்து ஒருவருக்கொருவர் பயனுள்ளதாக இருப்பதுதான்." மூவரும் சந்தோஷமாக வாத்துடன் சேர்ந்து நடனமாடினர். தோட்டத்தில் அனைவரும் இந்த கதையை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியடைந்தனர். இக்கதையின் கருத்து என்னவென்றால், நண்பர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு தன்மைகள் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் பல கதைகளை பார்த்து மகிழ நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.